200 ரன் அடிச்சாலே கடப்பாறைக்கு பத்தாது. இதுல ரோஹித் சர்மா வேற ஃபார்முக்கு வந்தா சொல்ல ஒண்ணும் இல்ல. தர்ம அடிடாயப்பா. ஏயா ரோஹித் சர்மா பாவச்சும் பார்க்க மாட்டியாயா கொஞ்சமாவது? ஆயுஷ் மாத்திரை அந்த பையன் மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் இன்னைக்கு. போயபுல இந்த வயசுலயே இந்த பொழக்குது செம்ம இன்டென்ட்டோட ஆடுறாப்புல. டூபேவும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் இன்டென்ட்டோட ஆடி கொடுத்தாப்புல. ஜடு ஜடு கொஞ்சமாவது இன்டென்ட் காட்டியிருக்கலாம். 50 ஆச்சு அடிச்சாப்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். காலம் மாறி போச்சியா. 175 ரன்லாம் பத்தாதியா. அது ஏன் தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதோ. அப்புறம் வந்தாப்ல மும்பைக்கார் ராஜா டூபேவே இந்த அடி அடிச்சா தலைவன் எந்த அடி அடிப்பா. ஏயா இன்னைக்குதான் நீ ஃபார்முக்கு வரணுமாயா? கூடவே காட்டடி முன்ன கையும் சேர்ந்துக்கிட்டாப்ல. கடைசியில கேம் முடியும் போது ஒரு பேயாட்டம் ஆனாம் பாருங்க. வெறா மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ள பூச்சியை பொழக்கிற மாதிரி பொழந்து தள்ளிட்டு போட்டாங்க. எப்படி இந்த மேட்சை மும்பைக்குன்னு எழுதி வச்சாச்சுன்னு தெரிஞ்ச கதை தான். ஏதோ குழந்தை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான்.